கூப்பிட்டீங்க தனியாக வர சொல்லி? இல்லை உங்கள் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இருக்காங்களா, அதை பற்றி கேட்க தான் கூப்பிட்டேன். ஆமாம் ஆமாம், இப்போல்லாம் சக்தி எனக்கு வினிதா அண்ணினா ரொம்ப பிடிக்குது, அவங்க எல்லாமே இருக்க முடிய மாட்டேங்குது. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாங்க அத்தை, நிஜமாக தான் சொல்கிறேன், பொய் என்ன சொல்ல போகிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. சந்தோஷம் குட்டி, இப்படியே அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எனக்கு பெரிய நிம்மதி. வாங்க நீ, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பொண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ ஃபீவருன்ட்டு? இப்போல்லாம் சக்தி ரொம்ப கவனிச்சிக்கிறான் நீ. அதெல்லாம் பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையிலேயே வந்து பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ நிம்மதிங்க. வினிதா வேற வாமா வாமான்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான் தான் வந்தேன். ஆமாங்க, ரொம்ப வேதனைப்பட்டு வந்தேன். அனிதானாலே இவங்க 2 கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அப்படி இப்படின்னு மனசளவு ரொம்ப நினச்சிட்டே வந்தேன். ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நிம்மதியாகிடுச்சு. ஆமாங்க சம்மந்தி, எல்லாமே அப்படி தான், நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது. அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் அண்ணன் ஏதாவது பண்ணால் கூட நான் பார்த்துக்கிறேன். ஏய் பாப்பா, நீ போய் அத்தைக்கு காஃபி போட சொல்லி அந்த அக்கா இருக்காங்களே அவங்கக்கிட்ட சொல்லிவிடு. சுனிதா அண்ணிட்டையும் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வா, அவள் இன்னும் வரல பார்க்கல. சரிம்மா. காது எப்போ வந்த? ஐயோ காது, எப்போ வந்த காது? என்ன ஒழுங்கு அம்மான்னு கூப்பிட மாட்டியா? காது மூக்குன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு இருக்க. அச்சோ, மாமியார் இருக்கிறாங்கிறதே மறந்துட்டு அம்மாவை செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுருக்கேன். வேணும் நல்லா வேணும். அது இல்லை தான், சின்ன வயசுலேருந்தே அம்மாவை ஷார்ட்டாக பேர் சொல்லி கூப்பிட்டே பழகிட்டேனா, அதனால தான் காது காதுன்னு கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. சொல்ல மாட்டியா? இரு உள்ள அவனை வச்சுக்கிறேன். செல்வி இங்கே வா, சம்மந்தி அவங்களுக்கு காஃபி கொண்டு வாமா. சரி, என்ன வினிதாவை பார்த்தியா, எப்படி இருக்கா? பார்த்தேன்டி. ஏங்க உட்காந்து தான் பேசுங்களே சம்மந்தி. உட்காருமா ஃபஸ்ட்டு. எதுக்கடி இப்படி தள்ளிட்டு வந்து உட்கார வச்சிருக்க? இப்படி ஏதாங்க உங்ககிட்ட விளையாடுற மாதிரியே தான் என்கிட்ட விளையாண்டுருக்கேன். ஆனால் எனக்கு மூத்த மருமக வந்து குழந்தையாட்ட, சின்ன மருமக வந்து நல்ல மெச்சூர்டான மருமக. சம்மந்தி நான் மட்டும் உட்காந்துட்டு நீங்களும் உட்காருங்களே சம்மந்தி. சொல்லுங்க சம்மந்தி, அப்புறம் வேற என்ன விசேஷம்? அதான் கேள்விப்பட்டிருப்பீங்களே அனிதா முழுகாமல் இருக்கான்ட்டு. அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க சம்மந்தி, நல்ல விஷயம் நினச்சிக்கோங்க சரியா? நீங்கள் நினச்ச மாதிரி அனிதாவே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா கூட இந்த லெவலுக்கு பொறுப்பாக என் பையனை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருப்பாளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வினிதா உண்மையிலுமே கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே வினிதாவை தான் பார்த்தேன். அந்த பிள்ளை தான் எனக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவன் தான் அனிதா விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னான். கடைசியில் பார்த்தீங்களா, கடவுள் போட்டு முடிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்னோடய விருப்பமும் இருந்ததுங்கிறத நினைக்கும் போது எனக்கு பரிபூர்ண சம்மதமாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க சம்மந்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். பாத்தியா, அனிதா ஓடி போனது தப்பு இல்லை, வினிதா தேடி வந்தது தப்பு இல்லை. ஆனால் விரும்பி வந்து சுனிதாவை யாராவது நினைக்கிறாங்களா? ஐயோ கடவுளே. என்னடி மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க? சாரி அத்தே. சரி அம்மா, நீங்கள்கிட்ட பேசிகிட்டு இருங்க, நான் போய் காஃபி இன்னும் கொண்டு வரல, செல்வி அக்கா என்னன்னு பார்த்துட்டு வரேன். எப்படியோ எனக்கு சுனிதாவையும் வெற்றியை பற்றி கவலையே இல்லைங்க. இந்த வினிதாவையும் சக்தியை பற்றியும் தான் ரொம்ப கவலையாக இருந்தேன். ஆனால் இப்போ ஏதோ சக்திக்குள்ளே மாற்றம் இருக்குங்க. எப்படியோ வினிதாவை வந்து பொண்டாட்டியாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரோஷம், அப்புறம் அவன் மேலே ரொம்ப பாசம் எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போ தாங்க ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. என்ன சொல்லிட்டீங்கன்னாலும் சரிங்க சம்மந்தி, இப்போ தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கூட என் பொண்ணுங்க மேலையெல்லாம் ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேங்க சம்மந்தி. அதனால தான் இங்கே வர்றதுக்கே நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் வினிதா ஃபோன் பண்ணி இங்கே வாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொன்னங்காட்டி தான் வந்தேன். இப்போ இடையில கூட இங்கேருந்து அவளை கோச்சிட்டு போனது கூட, நான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, கோச்சிட்டு புருஷன் வீட்டிலேருந்து வந்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன், போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாளுங்க, அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரியம்மா தான் சுனிதாவை செல்லமாக வளர்த்திருக்கிறாளே, அதனால் அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படியும் புத்திமதி சொல்லி அனுப்பணுன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நல்லபடியாக ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்தது. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தாங்க சம்மந்தி. கண்டிப்பாங்க சம்மந்தி, நீங்கள் எந்த கவலையுமே படாதீங்க. என்னோட 2 மருமகங்களையும் என்னோட கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்குவேன். என் பொண்ணும் வினிதா மேலே உசிரியே வச்சுருக்கு. சுனிதானா அது கொல்ல பிரியம். 2 மருமகள்களும் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். 3மே எனக்கு மகள்கள் ஆட்ட தான். என்ன பெரிய மக வினிதா, 2வது மக சுனிதா, என்னோடய பிள்ளை 3வது மகளை இப்போ மாறிட்டா, அவ்வளோதான். சரிங்களா?
அது ஆரம்பத்திலே எனக்கு தெரியுமேங்க. எப்படி சொல்கிறீங்க ஆரம்பத்திலே தெரியும்னு? எனக்கு புரியலைங்களே சம்மந்தி. சொல்லுங்கள் சம்மந்தி, ஏன் அப்படி சொன்னீங்க? யாராக இருந்தாலும் அக்கா பையன்னாலும் கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கல. ஆனால் உங்கள் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா அப்படித்தாங்க. 2 பேருமே அப்பா அம்மான்னு தான் சொல்லி வளர்த்துனீங்களே ஒழிய அந்த பையனுக்கு ஊர்க்காரங்க சொல்லி தான் நீங்கள் வந்து சித்திங்கிறதோ அவர் சித்தப்பாங்கிறதோ தெரிஞ்சுது. அது வரைக்கும் அவர் உங்களை அம்மா அப்பான்னு தானே நினச்சிட்டு இருந்தார். அது மட்டுமா, அவர் மனசு நோகக்கூடாதுன்னு இந்த வீட்டிலையே வச்சுருந்து வளர்த்திருக்கிறீங்க. அப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கிறாரு. எனக்கு வெற்றி மாப்பிள்ளை நினச்சா ரொம்ப சந்தோஷங்க. இப்போ சக்தி மாப்பிள்ளையும் முதல்ல ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், வினிதாவை ஏற்றுக்கவே மாட்டாரோ, அனிதா மேலே இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. என் பிள்ளைங்க வினிதாவும் சுனிதாவும் ஒரு மாதிரி டைப், அவங்க அப்பா மாதிரி. ஆனால் அனிதாவை நான் வளர்க்குறதுல தப்பு பண்ணிட்டேங்க. அந்த தப்பு தான் இப்போ தொடருது. இப்போ நாங்கள்லாம் திருந்திட்டோம், ஆனால் என் பிள்ளை இன்னும் திருந்தவே இல்லை. எப்போ தான் திருந்துவோங்கிற எதிர்பார்ப்பில் தான் இருக்கேன். இப்போ 10ஆம் மாதமாக வேறு ஆயிடுச்சு. அவங்க ஊருக்கு போகிறதுக்கு அக்கா அனுப்பி விட்றாங்க. கிளப்பிட்டு இருந்தா. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்க்கறக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறா. பார்ப்போங்க. சம்மந்தி, அக்கா பையனாலும் அவனை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நல்லா பார்த்துருந்தேன். திடீர்னு என் கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா இறந்த பிறகு என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கா மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல, மாமாவும் இல்லை. அப்பா அம்மா இல்லாத அந்த குழந்தைக்கு யாருங்க ஆதரவு? நம்ம தானே பார்க்கணும். நம்ம பையனாட்ட வளர்த்த ஆரம்பித்தது தான். கரெக்டாக வெற்றிக்கு 1 வயசு ஆகும்போது நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். அப்படியே பார்க்கும்போது சக்திக்கும் வெற்றிக்கும் ஒரு நல்ல பொருத்தம் வந்துருச்சு. என்ன கிட்டத்தட்ட 2 பேர்த்துக்கு ஒரு 2 வயசுக்குள்ளே தான் வித்தியாசம். நிரம்ப சொல்லப்போனால் 1.5 வயசுக்கு மேலே தான் வித்தியாசம். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ம் அத்தனை ஒத்துமையாக ஒரே வயிற்று பிள்ளையாட்டு இருக்குதுங்க. காவியா சக்தி இல்லாமல் கூட இருந்துருவா, ஆனால் வெற்றி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லாமே அப்படித்தான் நான் வளர்த்தி வச்சுருக்கேன். இப்போ அவனும் கூட பாருங்கள், வெற்றியும் காவியாவுக்கு என்னென்ன செய்யணும்னு பிரியப்படுறானோ அத்தனையும் செய்வான். சக்தியை விட 1 மடங்கு எச்சாதாங்க செய்வான். என் பிள்ளைகளை நான் பிரிச்சே பார்க்க மாட்டேன். என்னோடய வயிற்றில் சுமக்கலைனாலும் அது என்னோட தங்கங்க, தங்கம். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அவனை வளர்த்ததில்ல. உண்மையாக எங்கள் அக்கா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. என் 3 பிள்ளைங்களும் 3 தான், எப்போவுமே 3 பிள்ளைங்க தான் எனக்கு. எங்கள் அக்கா மாமாவெல்லாம் கூட நினைக்கிறதில்ல. ஏன் அவனும் கூட அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படி இருப்பாங்கன்னு கூட அவன் கேட்டதில்லை. அவன் பேசுகிறது பிடிக்கிறது எல்லாமே எங்களை பற்றி மட்டும்தான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு வருத்தம், உன் வயிற்றில் நான் பிறக்கலையேம்மா அப்படின்னு சொல்லி தான் அழுவான். இடையில சித்தின்னு கூப்பிட்டுருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் உன்னை சித்தின்னு கூப்பிட முடியலம்மான்னு சொல்லிட்டு அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏங்க பெரிய மாப்பிள்ள உங்களை இடையில சித்தின்னு கூப்பிட்டுருந்தாரு, என்ன காரணமாச்சு? இல்லைங்க, அவனுக்குள்ளே யாரோ ஒரு தப்பான எண்ணத்தை விதைச்சிட்டாங்க. அவனை அதுலேருந்து அந்த குட்டன் வந்து கொண்டு வரதுக்குள்ளே எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் போதும் போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டான். அப்புறம் 10ஆவதுக்கு அவனோட மனசில் வந்துட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் போச்சு. நம்ம தான் அனாதை மாதிரியாச்சே அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாமே போக்குனது உங்கள் பொண்ணு தான். சுனிதா எப்போ அவன் மனசுக்குள்ளே வந்தாலோ அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி. ஏன் மல்லிகாவை பார்க்கும்போது கூட எனக்கு அந்த தைரியம் வரல. சுனிதாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு. ஏன் அவளே வீட்டுக்கு நேரடியாக வந்துட்டாரே, உங்கள் பையனை எனக்கு பிடிச்சிருக்கத்தே, நான் அவரை தான் கட்டிக்குவேன், நீங்கள் மல்லிகாவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுன்னு எத்தனை ரிக்வஸ்ட் போட்டா தெரியுமா? அப்புறம் தான் நான் வந்து பார்த்துட்டு மல்லிகாவை ஒரு சம்பிரதாயத்துக்காக பார்க்க வந்தது தான். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியுமே, சொல்ல வேண்டுமா? கள்ளி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்களேன். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. ஆனாலும் என் பொண்ணு பரவாயில்ல, சின்ன பொண்ணாக இருந்தாலும் நல்லா தெளிவான பையனை பார்த்து சூஸ் பண்ணிட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் பாருங்களேன், இந்த அனிதா தான் புரிஞ்சிக்காம ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டா. ஆனால் அவள் மிஸ் பண்ண வாழ்க்கை வினிதாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஒரு நல்ல மாமியார், நல்ல மாமனார், அதுக்கப்புறம் நல்ல குழந்தையா, ஒரு நல்ல மச்சாண்டார், கூடவே அவள் தங்கச்சி இவ கூட இருக்கும்போது என் பொண்ணு சங்கடமாக படப்போறா. ரொம்ப சந்தோஷந்தான். இப்போ தான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. எப்படியோ சுனிதாவும் வினிதாவும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் அனிதா தான் இன்னும் அரவிந்த் கூட சண்டை போட்டுட்ருக்கா. அவர் தான் வேணும்னு சொல்லி தேடி போய் கல்யாணம் பண்ணா. இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில. வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுட்டு கூட நிம்மதி இல்லாமல் எங்களையும் நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க. விடுங்க சம்மந்தி, எல்லாம் சரியாயிடும். எப்படியோ உங்கள் வீட்டு வாரிசு ஒன்று வரப்போகுது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கும் 2 பேத்தில் யாராவது ஒருத்தர் குட் நியூஸ் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்படியாவது சுனிதா முதல்ல மாசமாகணும், வினிதாவும் மாசமாகணும் தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா பெரிய பையன் வெற்றி
அந்த இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக வெற்றியோட வாய்ஸ் தான் முதல்ல வரணும். இதுலேயும் எனக்கு கொஞ்சம் அதுதான் ஆசையாக இருக்குங்க. சரிங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க, கவலைப்படாதீங்க. அம்மா, அத்தை வாங்க, நல்லா இருக்கீங்களா? வரங்க மாப்பிள்ள. அத்தை எந்திரிக்காதீங்க, உட்காருங்க. எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வயசுல பெரியவங்க நீங்க தானே. அப்புறம் மாமா வரலையா அத்தை? எங்கேங்க மாப்பிள்ள, இப்போ தான் என் வீட்டுக்கார் பொறுப்பாக வயல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. வீட்டில் ஒவ்வொரு அதிசயமாக நடக்குது, அதை நினச்சி தான் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரிங்க அத்தை, ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆ, இப்போ தான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க, குடிச்சாச்சு. இனி அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாளைக்கு காலையில் ஊருக்கு போகலான்ட்டு இருக்கீங்க மாப்பிள்ள. ஏங்க அத்தை வந்தோடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்புனா எப்படிங்க அத்தை? இல்லை மாப்பிள்ள, வினிதா உடம்பு சரியில்லையா, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்தி மாப்பிள்ளையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. சுனிதா அண்ணியும் வரமாட்டாங்க, வினிதாவும் வரமாட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அத்தை, கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னுலாம் சொன்னாரா. அதனால தான் சரி நானே வந்து பார்த்துட்டு போகலான்னு. உடனே எங்க அத்தை போறீங்க? வினிதாக்கு உடம்பு சரியாகட்டுமே, அதுக்கப்புறம் போலாம்ல. எனக்கும் ரொம்ப ஆசையாக தாங்க மாப்பிள்ள இருக்குது, 2 பிள்ளைகளையும் நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு. ஆனால் எனக்கு அந்த வேலையை வைக்காமல் சக்தி மாப்பிள்ளையும் வினிதாவை தாங்குன்னு தாங்குறாரு. உங்களை சொல்லவா வேணும், நீங்களும் தாங்குறீங்க. இப்போ எந்த பக்கம் ஆதரவு குறைவாக இருக்கும் அந்த பக்கம் தானே நம்ம போகணும். பத்தாதிக்கு அனிதா வேறு அரவிந்த் அவர் மாப்பிள்ளைக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கண்டிப்பாக நடந்துக்கிறா. அதனால தான் சரி போகலாம்ன்ட்டு. புரியுதுங்க அத்தை, புரியுது. சரிங்க அத்தை, நான் கை கால் முகம் கழுவிட்டு வந்துடுறேன், சரிங்களா? சரிங்க மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. என் பிள்ளைகளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷங்க மாப்பிள்ள. என்னங்க அத்தை நன்றியெல்லாம் சொல்றீங்க? என்னங்க சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நன்றி சொல்கிற லெவலுக்கு என்ன, அவனுக்கு கடமை அதுதான். நல்லா மட்டும் பார்த்துக்காம இருக்கட்டும், அவங்க அப்பா அவ்வளோதான் இவங்களை பின்னி பெடல் எடுத்துருவார். என்னங்க சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அத்தை எப்பவுமே உங்க பொண்ணுங்க இங்க இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் இங்க வந்து சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் என் ஆசை. சரிங்க அத்தை, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க மாப்பிள்ள. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்குமே புரிய மாட்டேங்குதே, என்னமோ மாதிரியாகவே இருக்குது. என்ன நம்ம ஆள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வந்ததை கூட கவனிக்கல. மேடம். ஓய், எப்போ வந்தீங்க? சாரி, வாங்க, அம்மா வந்திருக்காங்க. ஏன் திடீர்னு இப்படி வந்து உட்காந்துருக்கடி, என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியலைங்க, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிறு பிடிச்சி அப்படியே யாரோ அமுத்தி பிடிச்சா அப்படி இருக்கும், அப்படி வலிக்குதுங்க. வேண்டாம், ஏதாவது சாப்பிட்டியா? இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல, போங்க. முடியலன்னு சொல்லி சொன்னால் கூட உங்களுக்கு இதாக இருக்குல்ல. அச்சோ வெற்றி, அவசரப்பட்டியடா, இனி சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். அது இல்லை செல்லம், திடீர்னு சொன்னியா, சும்மா கிண்டலுக்காக தான் மாமா சொன்னேன், கோச்சுக்க கூடாது செல்ல குட்டி. ஆமாம் ஆமாம். சரி சாரி மன்னிச்சுக்கோ. வீட்டுக்கு விளக்காகிற நான் டைமான்னு பாரேண்டி, அதை விட்டு போட்டு வயிறு வலி வாய் வலின்னு என்னதான் பண்ணுறது? ஒன்று டாக்டர்கிட்ட போகணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைமான்னு பாரு. இந்த மாதிரி டைம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொண்டாட்டி வீட்டுக்கு எப்போ விளக்காகிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன புருஷன், உனக்கு என்ன 10 பொண்டாட்டி இருக்கா? நான் ஒருத்தி தானே இருக்கேன். எப்போ வீட்டுக்கு விளக்கானு உனக்கு தெரியாதடா? ரைட்டு வெற்றி, உன் பாட்டு திண்டாட்டம் தான்டா. இன்னைக்கு இப்படி பிடிச்ச மலை ஏறிட்டாலே நீ எப்படி இறக்குறதுன்னு தெரில. எப்படியாவது உன்னை சமாதானப்படுத்திட மச்சி, இல்லைன்னா உன்னை பாரு இன்னைக்கு பீஸ் ஆக்கிடுவான். சரி இல்லை சுனி, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வைக்கல, அளவுக்கு டைம் இல்லையே. சரி இனி இந்த மாதத்துலேருந்து கரெக்டாக பார்த்து ஞாபகம் வச்சுக்கிற, சரியா? என்னதான் பண்ணுறது, இவரெல்லாம் ஒரு வீட்டுக்காரர், மற்றவங்களாம் எப்படி தாங்குறாங்க? இவரை நானே லவ் பண்ணி நானே கல்யாணம் பண்ணங்காட்டி ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு. மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க? போய் சக்தி மாமாவை பாருங்கள், எப்படி எங்கள் அக்கா பின்னாடி லவ் பண்ணிட்டு சுற்றுறான்னு. அவளுக்கு காய்ச்சலுன்னு சொன்னோன்னே சூப்பு எடுத்து வைக்கிறது என்ன, ஊட்டுறது என்ன, அப்பப்பா பார்த்துட்டு வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட தைலம் தேய்ச்சி விட்றது இல்லை, என் தலை இழுத்து கிழிஞ்சுது. இந்த சக்தி வினிதா முன்னாடி ஸ்கோர் பண்ணுறதுக்கு பதிலாக என் பொண்டாட்டி முன்னாடி ஸ்கோர் பண்ணி என்ன 0 ஆக்கிட்டானே. ஐயோ எப்படி தான் சமாதானம் பண்ணுவேன்னு தெரியல. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து புருஷன் பண்ணுறதெல்லாம் மலையளவு தெரியறதில்ல, மற்றவங்க பண்ணுறது தான் மலையளவு தெரியுது போல. சரி நான் உனக்கு கேட்குறேன், உனக்கு நான் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசாதடி. இப்போ சக்தி உங்கள் அக்காக்காக பண்ணுறாங்கங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறியா,
இல்லை பொறாமப்படுறியா? என்னங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க? எங்கள் அக்காவை எங்கள் மாமா பார்த்துக்கிட்டா சந்தோஷம் தானே, அதை தானே நானும் எதிர்பார்த்தேன். இப்போ என்னமோ இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அப்புறம் நீ மட்டும் என்ன கடுப்பு பண்ணிட்டு இருக்க? தெரியாமல் சும்மா உன்னை கலாய்ச்சதுக்கு இப்போ சக்தி மாமாவை பாருங்க அது இதுங்கிற. ஏய், நான் உனக்கு பண்ணதில் பாதி கூட இவனுக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானுங்கடி. சரியா? முதல்லேருந்தே நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுலேருந்தே நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருக்கேன். அப்போ நீ என்னை அவமானப்படுத்துறியாடி? சுனி, சொல்லுடி சுனி. இவ்வளோ நாள் நீ என்னை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு நிமிஷத்தில் நீ என்னை வேதனைப்படுத்திட்டேலடி. சரி பரவாயில்லடி, விடு. இல்லை இல்லை, ஐயோ அப்படியெல்லாம் தப்பாக சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க. நான் எதுவும் கோவத்தில் தான் பேசிட்டேன், உங்களை தப்பாக நான் எதுவுமே சொல்லலை. இல்லை, நீ இப்போ சக்தி கூட கம்பேர் பண்ணல. ஏன் வினிதா மாமி என்ன கஷ்டப்படுத்திருப்பான்னு உனக்கு தெரியுமா தெரியாதடி? சொல்லு. ஆனால் நான் அந்த மாதிரி என்னைக்காவது பண்ணியிருக்கேனா? மல்லிகாவு தான் என்னை வேணான்னு சொன்னாங்க, அர்ஜுனை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மல்லிகா கழுத்தில் தாலி கட்ட வாய்ப்பு இருந்து கூட நான் கட்டினேனாடி? இல்லை இல்லை, நான் உன்னை தானடி லவ் பண்ணேன், உனக்காக தானடி எல்லாமே பண்ணேன். இத்தனைக்கும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு எந்த விதமான விருப்பமும் உன் மேலே இல்லை. ஏன்னா என் மனசில் வேறு மாதிரி எண்ணங்கள் இருந்தது. நான் என்னோட கலரை நினச்சி நான் எந்த பொண்ணோட மனசுலையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி தாண்டி ஒதுங்கி போனேன். ஆனால் என்னையும் ஒரு பொண்ணு நேசிக்கிறான்னு நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? உன்னை ஒரு இளவரசி ராணி மாதிரி வச்சு பார்க்கணுன்னு தாண்டி நான் ஆசைப்பட்டேன். சில டைமில் நான் கிண்டல் பண்ணுவேன், ஆனால் அதுக்காக என்றைக்குமே நான் உன்னை விட்டு கொடுத்தது இல்லடி. இப்போ நீ என்னை எந்த விஷயத்தில் வேணாலும் நீ தப்பாக சொல்லியிருக்கலாம், ஆனால் அடுத்தவங்க கூட என்னோட அன்பை கம்பேர் பண்ணி பேசிட்டல்ல. என்னால் இது ஏற்றுக்கவே முடியாது சுனி, ஏற்றுக்கவே முடியாது. மாமா இல்லை மாமா, ஐயோ நீ என்னை தப்பாக நினைக்காத மாமா. நான் உன்னை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது மாமா. என் மேலே கஷ்டப்படுத்து ப்ளீஸ் மாமா. நான் சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா ப்ளீஸ் மாமா. உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மாமா. போடி, இப்போ அத்தை இன்னைக்கு கூட வந்து படுக்க சொல்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். தேவையில்லாமல் பேச ஆரம்பித்தா ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்கா. அதுக்கப்புறம் நீ பேசுனதை நான் நினச்சி சங்கடப்படணும், நான் பேசுனதை நீ நினச்சி சங்கடப்படணும். நான் போய் அத்தை அனுப்பி வைக்கிறேன் ப்ளீஸ். வெற்றி என் மாமா ப்ளீஸ்டா. இல்லை சுனி, எனக்கு மேலே போகவில்லை. அச்சோ சுனிதா, என்னடி பண்ணி வச்சிருக்கேன்? பாவண்டி, அவர் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காரு. சும்மா விளையாட்டுக்கு பேசினது எவ்வளோ பாவம், கோவம் கூட இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டு போகிறாரு. அவருக்கு தான் அம்மா அப்பா யாருமே கிடையாது. அப்படி இருந்தவர் கொஞ்ச நாள் அவங்க சித்தி சித்தப்பா மேலேயே கோவப்பட்டார். இப்போ தான் ஒற்றுமையாக இருந்தார். பத்தாதிக்கு நான் தான் அவ்வளோன்னு கூட சொல்லியிருந்தார். நானே இப்படி பேசினதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டுட்டாரோ. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவர் எப்படி சமாதானம் பண்ணுறது? லேஸில் கோவப்பட மாட்டார், கோவப்பட்டால் சமாதானப்படுத்துறதே கஷ்டமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வயிறு வலி வேறு. ஐயோ வெற்றி ப்ளீஸ், வெற்றி என்னை மன்னிச்சிரு. நான் சத்தியமாக உன்னை கோவப்படுத்தணும்னு நினைக்கல, உனக்கு கிண்டல் தான் பண்ண வந்தேன். இந்த விஷயத்தில் கிண்டல் பண்ணுறது எவ்வளோ ஹர்ட் ஆகுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ் சாரி. நீங்களும் உங்கள் பார்ட்னரை இந்த மாதிரியெல்லாம் ஹர்ட் பண்ணிடாதீங்க. என் வெற்றி எவ்வளோ கஷ்டமாக போகிறாரு, அந்த மாதிரி தானே உங்கள் பார்ட்னருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். எப்போவுமே இன்னொருத்தரோட உணர்வுகள் மேலே காயப்படுத்துறாதீங்க. அது ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் கஷ்டமாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். இன்றைக்கி லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்குங்கோ.